வணக்கம். நலமெல்லாம் தரக்கூடிய நவராத்திரியின் 9வது நாளில் இருக்கிறோம். இந்த 9வது நாளில் வழிபாடுகளில் எப்படி ஈடுபடலாம், இதனுடைய சிறப்பு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். 9வது நாளில் சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் கொண்டாடுவது வழக்கம். இதற்கு புராணங்கள்ல நிறைய காரணங்கள் இருக்குது. ராவண வதத்திற்கு செல்றதுக்கு முன்னாடி இதே நாள்ல தான் ராமர் தன் ஆயுதங்களை பூஜித்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ஆண்டுகள் வனவாசமும் ஓராண்டு அஞ்ஞாதவாசமும் முடிந்து பாண்டவர்கள் தங்களின் ஆயுதங்களை ஏந்திய நாள் இது அப்படின்னு சொல்லுவாங்க. மகிஷாசுரனை வதம் செய்த துர்க்கையை தேவர்கள் வழிபட்ட நாள் அது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாள்ல அன்னையை சரஸ்வதி வடிவிலும் ராஜராஜேஸ்வரி வடிவிலும் வழிபடலாம். இந்த நாள் அன்னைக்கு உகந்த வெள்ளை அல்லது வெளிர் சிவப்பு நிற ஆடைகளால் அலங்காரம் செய்யலாம். 9வது நாள் வழிபாட்டின் போது அக்கர அடிசல் அப்படிங்கிற அந்த சர்க்கரை பொங்கலையும் பருப்பு பாயாசத்தையும் நைவேத்தியமாக அன்னைக்கு படைக்கலாம். வேர்க்கடலை சுண்டல், அவல், பொரி, பழம், லட்டு, அல்வா இது எல்லாமே படைத்து வழிபடலாம். தாமரை மறிக்கொழுந்து கொண்டு அன்னையை அலங்கரிப்பது ரொம்ப விசேஷமாகும். ஆயுத பூஜை அப்படிங்கறதுனால ஆயுதங்களின் வடிவில கோலமிட்டு அன்னையை வழிபடலாம். வசந்த ராகத்துல பாடல்களை பாடி அன்னையை துதிக்கலாம். இப்படியெல்லாம் வழிபட்டால் எல்லா நலனும் கிடைக்கும். அது போக துன்பங்கள் நீங்கும், துயரங்கள் நீங்கும், இன்பம் பெருகும், மனதில் இருக்க கவலைகள் மறையும், உங்களுடைய தொழில் விருத்தியாகும். இந்த நாள்ல நீங்க தொழில மனசார வழிபட்டால் தொழில் விருத்தியாகும் அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்லுது. என்னால இன்னைக்கு விரிவா பூஜை செய்ய முடியாது, பெருசா என்கிட்ட பொருள் வளம் இல்லை, ஆனால் எனக்கு அம்மனை கும்பிடணும், இந்த ஆயுத பூஜையை கொண்டாடணும்னு தோணுது, நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய படையல் வைக்க வேண்டாம், ஒன்றும் வைக்கணும். ஒரு 2 வாழைப்பழம் வாங்கி வச்சு ஒரு ஊதுபத்தி வாங்கி அதில் பொருத்தி மனசார வேண்டுங்க, அம்மனை வேண்டுங்க, சரஸ்வதியே பராசக்தியேன்னு சொல்லி முழு மனதோடு அம்மனை வேண்டி என்ன வேணுமோ கேளுங்கள். இந்த நாள்ல அம்மன் உங்களுக்கு அருள்வாள். நவதுர்க்கைகளும் உங்களுக்கு அருள்வாள்கள். 9 நாள் பூஜை முடிந்து 9வது நாள் பூஜை நாளை விஜயதசமி. இந்த 9 நாள் பூஜையிலும் இந்த நாள் சிறப்பான நாள், வெற்றிக்குரிய நாள். நீங்கள் மனதார வழிபடுங்கள், உங்களுக்கு எல்லா நலனும் கிடைக்கும்.